இனிமேட்டு நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லங்க, என்னுடைய வாழ்க்கையில. இத கேட்கிறோமா இல்லைங்களா? இன்னைக்கு. குறிப்பாக பெண்கள் நெறைய இத பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? காரணம் அவங்கள சுத்தி அவங்க நடக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ மட்டுமே பார்க்கறதுனால இந்த விஷயங்க. சில பேர் இன்னும் பார்க்கலாம். "இனிமேட்டு நான் பிசினஸே பண்ண மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் ஒரு பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இனிமேட்டு அவ்வளோதான் எல்லாமே நெகட்டிவ்ன்னு நெனைப்பாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சகோதரர்களே. இதைத்தான் உளவியல் வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ் என்று சொல்லுவாங்க. அது என்னன்று நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னாடி, இப்போ ஒருத்தர் வந்து திருமணத்தை பற்றி ஒரு பயஸ் அவர்கிட்ட இருக்கு. ஒரு நெகட்டிவான எண்ணம் இருக்கு என்றால், அத உண்மையாக்கி காட்டுற மாரி தான் அவர சுத்தி எல்லா விஷயங்களையும் என்ன செய்வாரு? அவர் கண்டுபிடிப்பார் தேடி தேடி. இப்ப ஆண்கள் எல்லாம் கொடூரமானவர்கள் சொல்லி நவீன பெண்ணியம் பேசக்கூடிய பெண்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? எங்களுக்கு திருமணம் வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க சொந்த கால்ல நிப்போம் அப்படின்லாம் பேசிட்டு. ஸோ இந்த தாட்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கருத்த உறுதிப்படுத்துற மாரியே, கொடூரமான கணவர்களுடைய ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள அவங்கள சுத்தி பார்ப்பாங்க. அதே தான் தேடி தேடி பார்ப்பாங்க. நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம் என்ன, 21ஆம் நூற்றாண்டுல மனைவிகள் திருமணத்துக்கு தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அது தவறான ஒரு எண்ணம். திருமணம் செய்யாம தனியாவே வாழ்ந்துட்டு போயிர்றேன்ப்பா நான், என்று வந்து அவர் நினைக்கிறாரு. இப்ப அவரு என்ன செய்வாரு, இவரு எப்படி நினைக்கிறாரோ, அது போன்ற செய்திகள தான் என்ன செய்வாரு, காண்பாரு. அது சம்மந்தமான செய்திகள தான் படிப்பாரு. அதுதான் அவர வந்து ஈர்க்கும். இன்னும் இளமையில திருமணத்துக்காக, குடும்பங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையே நெறைய ஆண்கள் வந்து செலவழிச்சிருப்பாங்க. ஆனா முதுமையில, தனிமையில தவிக்கிறாங்க. இப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. எதுக்காக நான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொன்னாருன்னா, இவரு அது சம்மந்தமான செய்திகளையே ஊடகங்கள்ல பார்ப்பாரு. அதுதான் அவர ஈர்க்கும். ஸோ இப்படி ஒருத்தர் ஒரு நெகட்டிவான எண்ணம் வைக்கிறாரு அப்படின்னா, அவருடைய மூளை என்ன செய்யும்னா, அவர சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மூளை என்ன செய்யும்னா, அவர சுற்றி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்ல, அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணத்தை ஆதரிக்கக்கூடிய நிகழ்வுகள தான் அதிகமாக கவனிக்கத் தொடங்கும். ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, நல்லா வாழ்றாங்க அப்படின்ற எண்ணத்த புறந்தள்ளிடும் மூளை. ஸோ உளவியல்ல இதை வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ் என்று சொல்லுவாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ் காரணமாக ஒருத்தவங்க நெகட்டிவான எண்ணம் கொள்ளும்போது, அதை ஆதரிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கண்கள்ல படும். அது ஊடகமா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, செல்ஃபோன் வீடியோஸா இருந்தாலும் சரி. ஆனா இந்த எண்ணம் வந்து உண்மைக்கான அளவுகோலாக நீங்க மாற்றிவிடக் கூடாது. அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு மோசமான உதாரணம் இருக்குது இல்லைங்களா? அதற்கு நேர்மாறான ஒரு நல்ல உதாரணமும் இருக்கும் உலகத்துல. ஒரு விஷயத்துல உள்ள குறைய வச்சு, அந்த முழு விஷயத்தையும் வரையறுக்க நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, சமநிலையோடு அதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்ல வந்து அணுகுண்டு பயன்படுத்துனாங்க. நெறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதனால வந்து பிசிக்ஸயே தவறு என்று ஒருத்தர் சொன்னா எப்படி? பிசிக்ஸே படிக்க மாட்டேன்னு. அது அவருடைய நெகட்டிவான தாட். ஸோ வந்து பிரிட்டிஷ் மக்கள் வந்து அமெரிக்க பழங்குடியினருக்கு வந்து எதிராக இந்த ஸ்மால் பாக்ஸ் நோய என்ன செஞ்சாங்க? ஒரு பயோவாராக உயிரியல் ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. நெறைய மக்கள் இதனால பாதிக்கப்பட்டாங்க. இத வச்சுக்கிட்டு மெடிசின் எபிடமியாலஜியே தப்பு. அதெல்லாம் யாரும் படிக்கக்கூடாது சொன்னா, அவர முட்டாள் தானே சொல்லுவீங்க. அது சிரியால பஷார் அல் அசத் வந்து விஷ வாழ்வை பயன்படுத்தி, இல்ல பாலஸ்தீன்ல வந்து வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள்லாம் பயன்படுத்தினாங்க அந்த மக்களுக்கு எதிராக. ஸோ இது கெமிஸ்ட்ரியில வருது. அப்ப கெமிஸ்ட்ரி என்பதே தவறு. அதை யாரும் படக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னா, அவர முட்டாள்ன்னு தானே பார்ப்பீங்க. அதே போல தாங்க. திருமணத்தையும் சில மோசமான நிகழ்வுகள மட்டும் வச்சு வரையறுப்பது தவறான விஷயம். அதை வைத்து ஒரு முடிவுக்கு வருவது தவறான விஷயம். அவர் வந்து இம்மெச்சூர்டா இருக்காரு. அவர் அறியாமையில இருக்காரு. அவருக்கு எதார்த்தம் தெரியல. மெச்சூர்டா இல்ல என்பது தான் அர்த்தம். ஸோ எந்த துறையாக இருந்தாலும் சரி, தீமையான சில நிகழ்வுகள் நடந்தாலும், அதைவிட பல 1000 கணக்கான நல்ல விஷயங்களும் அதில நடக்கும் அந்த துறைகள். ஸோ ஒரு சிலர் செஞ்ச தீமைகள வச்சுக்கிட்டு, அதுதான் உண்மைக்கான அளவுகோல். அதுதான் சரியான விஷயம். அதுதான் சரியான கொள்கை என்று ஒருத்தர் பேசுறார்ன்னா, இது ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். எதார்த்தத்துக்கு முரணான விஷயம். திருமணத்துக்கும் இதே கொள்கை தாங்க பொருந்தும். திருமணத்த பற்றி ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முன்முடிவுகள் இருக்கு. கன்ஃபர்மேஷன் பயஸ் இருக்குன்னா, திருமணத்தின் உண்மையான அளவுகோல் அது கிடையாது. சில பேருக்கு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையோட அனுபவம் வந்து திருமணத்தை வெறுக்க வச்சிருக்கும். அதனால திருமணத்தில இவருக்கு இப்படி நடந்துருச்சுன்றதுக்காக, திருமணம் என்றாலே வந்து அது ஒரு நெகட்டிவ், அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லி நம்ம பேச முடியாது. ஏன்னா, இந்த தீமைகள விட பல 1000 நல்ல திருமணங்கள் சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு முஸ்லீம் வந்து ஆப்டிமிசமா இருக்கணுங்க. ஒரு நம்பிக்கையான பாசிட்டிவ் பார்வையில இருக்கணும். இந்த எதிர்மறை மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா? பெசிமிசம் சொல்லுவாங்க. அது வந்து மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 2வது தேர்வு. ஸோ நான் எப்பவுமே சமநிலையோடு சிந்திப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பாசிட்டிவான தாட்ல தான் எல்லாத்தையும் அணுகுவாங்க.
ஆனா ஒருத்தர் எப்பவுமே எதிர்மறையா சிந்திக்கிறார், நெகட்டிவா சிந்திக்கிறார்னா, ஒரு கசப்புணர்வை அவர் வளர்த்துக் கொள்வார் அவர் மனசுல. இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகள வாழ்க்கையில நல்ல முடிவுகளுக்கு இந்த பெசிமிசம், இந்த நெகட்டிவ் தாட் அவங்கள கொண்டு செல்லாது. ரசூலுல்லாஹ்வுமே பார்க்கலாம் குர்ஆன் ஹதீஸ்ல நெறைய இந்த ஆப்டிமிசத்த வளர்க்க சொல்லியிருக்கிறாங்க. தாயிஃப் நகருக்கு போறாங்க. யாருமே தாவாவ ஏத்துக்கொள்ளல. நபிகளார அடிக்கிறாங்க கல்லால. ரத்தம் வழிந்து ஓடுது. இருந்தாலும் அவங்க ஒரு மரத்துல போய் உட்கார்ந்துட்ட பிறகு, ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் வராரு அத்தாஸ் என்று. இப்ப ரசூலா நெனைக்கல. இவ்ளோ மக்களே ஏத்துக்கல. இவருக்கு தாவா பண்ண மட்டும் ஏத்துக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாரி நெனைக்கல ரசூல்லா. ரசூல்லா ஒரு இறை தூதர். சிறந்த அக்லாக் உடையவங்க. ஆப்டிமிசம் தாட் உடையவங்க. அதாவது நேர்மறை எண்ணம் உடையவர்கள். அவருக்கு தாவா செய்றாங்க. அவர் இஸ்லாத்த ஏத்துக்கொள்றாரு. அந்த ஊரே ஏத்துக்கல. ஆனா ஒரு நபர் ஏத்துக்கொள்றாரு. அவர் பேர் அத்தாஸ் என்று சொல்லுவாங்க. நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுல நீங்க படிக்கலாம். ஸோ இஸ்லாம் வந்து அது இந்த நேர்மறை எண்ணத்தை ஊக்குவிக்குதுங்க. நபிகளாரோ, சஹாபாக்களோ போர்ல நடந்த சில நெகட்டிவான விஷயங்களுக்காக, இனிமேட்டு போருக்கே நாங்க போமாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியல. ஏன்னா, சில தீமையான விஷயங்கள் நடந்தாலும், பல நன்மையான விஷயங்கள் நடந்தது இல்லைங்களா? ஸோ அவங்க அதைத்தான் பார்த்தாங்க. நேர்மறை எண்ணத்தை தான் பார்த்தாங்க. ஸோ அமெரிக்க உளவியலாளர் பீட்டர் வாட்சன் என்று சொல்லுவாங்க. 1960ல அவருடைய ஆய்வுகள்ல, மனுஷங்க வந்து தங்களுடைய நம்பிக்கையை மறுக்கக்கூடிய ஆதாரங்களை தேடுவதற்கு பதிலாக, அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள தான் தேடுறாங்க என்று சொல்றாரு. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் என்று சொல்லுவாங்க. அதேபோல நோபல் பரிசு பெற்ற ஒருத்தர். அவர் பேர் கூட டேனியல் கெஹ்னிமன் நெனைக்கிறேன். அவர் வந்து தனது திங்கிங் ஃபாஸ்ட் ஸ்லோ என்ற நூல்ல, மனுஷனுடைய மனசு வந்து உண்மையை விட ஏற்கனவே உருவான ஒரு நம்பிக்கையை பாதுகாக்க விரும்புது என்று சொல்றார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரங்கள் கூட நீங்க பார்க்கலாம். ஒரு நகரத்துல 10,000 திருமணங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8,000 திருமணங்கள் அமைதியாக, நிம்மதியாக வாழ்வாங்க. 2,000 திருமணங்கள்ல பிரச்சனை இருக்கும், டிவோர்ஸ் போகும். ஆனா செய்திகள்ல இடம்பெறது பெரும்பாலும் இந்த 2,000 சம்பவம் தான். ஏன்னா இத போட்டா தான் அவன் செய்தித்தாள் விக்கும். அவனோட சேனல் வந்து டிஆர்பி ரேட்டிங் அதிகமாகும். இது போன்ற செய்திகள ஒருத்தர் தொடர்ந்து பார்க்குறாருன்னா, திருமணம் என்றாலே பிரச்சனைன்னு சொல்லி முடிவுக்கு வந்துருவாரு. ஒரு தவறான எண்ணம் அவருக்கு உருவாயிடும். இதே தான் வந்து அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக் என்றும் அழைப்பாங்க. ஸோ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை அதன் மோசமான பயன்பாட்டால் வரையறுக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு அவசர அவசர முடிவு. ஒரு ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் என்ற ஒரு தர்க்க தவறு அதுன்னு சொல்றாங்க. இதுதான் பிலாசபி சொல்லுது. இப்ப கத்திய வச்சு கொலையும் செய்யலாம். அதே கத்திய வச்சு அறுவை சிகிச்சையும் செய்யலாம் இல்லைங்களா? ஆனா கத்தி என்பதே கொலைக்கான கருவின்னு ஒருத்தர் சொன்னார்னா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது போன்ற ஒரு விஷயம் தான். இது வந்து தவறான ஒரு பொதுமைப்படுத்துதல் என்று சொல்லுவாங்க. சில திருமணங்கள் தோல்வியடைந்ததால், திருமணமே தவறு என்று சொல்வதும் இதே தர்க்க பிழைதான். இதனால தான் குரான் வந்து மனுஷன ஒரு பக்கமா தீர்ப்பு வழங்காதீங்கன்னு சொல்லுது. நம்பிக்கையாளர்களே நீங்கள் செய்திகளை ஆராய்ந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்ன்னு சொல்லுது. அதாவது ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்து முடிவெடுக்காம, முழுமையாக உண்மை எதுவோ அத ஆராயணும். திருமணம் என்று வந்துவிட்டால் சிலர் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க. சிலர் கடினமான சோதனைகள் இருக்கு. சிலர் விவாகரத்துக்கு போறாங்க. சிலர் வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த 4 வகைகளும் இருக்கு. ஆனா ஒருத்தர் எந்த வகை கதைகளை தொடர்ந்து கேட்கிறாரோ, அதுதான் அவருடைய உலக பார்வையாக மாறிவிடும். இப்ப பெரும்பாலும் நெகட்டிவ் மட்டுமே நியூஸ் சேனல்ஸ்ல காட்டப்படுறதுனால, அதுதான் உண்மை என்று தவறாக சில ஆண்கள், சில பெண்கள் என்ன செய்றாங்க? திருமணத்தையே வெறுக்கிறாங்க, மறுக்கிறாங்க. இது மோசமான முடிவுக்கு தான் கொண்டு போய் விடும். நபிகளாருடைய அழகான ஒரு ஹதீஸ் இருக்குங்க. ஒரு நம்பிக்கையாளன் வந்து தன்னுடைய மனைவி, ஒரு மூமினான மனைவியை வெறுக்கக்கூடாது. அவகிட்ட ஒரு கெட்ட குணம் பிடிக்கலையா, வேறொரு நல்ல குணத்தை கொண்டு அவன் அவளை விரும்ப வேண்டும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முக்கியமான ஒரு உளவியல் பாடத்தை நமக்கு சொல்லுதுங்க. ஒரு குறையை மட்டும் பார்த்து முழு முழு மனிதரையும் மதிப்பிடக்கூடாது. அவங்களுடைய நல்ல அம்சங்களையும் கவனித்து பார்க்கணும். ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா, திருமணம் என்ற அமைப்பே தோல்வி என்று சொல்லக்கூடாது. அதேமாரி ஒரு திருமணம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, எல்லா திருமணமும் வெற்றி தான் என்று அதுக்கான சான்று அல்ல. உண்மையான அறிவார்ந்த அணுகுமுறை என்னன்னா, தனிப்பட்ட அனுபவத்தை வந்து பொதுவான விதியாக மாத்தக்கூடாது நம்ம. சில சம்பவங்களை வச்சு ஒரு முழு அமைப்பை வந்து நிராகரிக்கக் கூடாது. ஆதாரங்களை முழுமையா ஆராயணும். உணர்ச்சிகளை விட உண்மையின் அடிப்படையில தீர்ப்பு வழங்க நம்ம முயற்சிக்கணும். நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ல விஷயங்களை கொண்டு போகணும். எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஆதாரத்தை முற்படுத்தணுங்க. சமநிலையான பார்வை பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடக்கூடாது.